بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய இந்த இஃப்தார் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நேற்றைய தினம் தௌபாவுக்கு பின்னரான எமது அணுகுமுறைகள் எவ்வாறு காணப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியிலே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவ மன்னிப்பை வழங்குகிறான் என்று சொன்னால் அந்த பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகத்தான் கிடைக்கிறது. அல்லாஹு தஆலா அவனுடைய விசாலமான அந்த அன்பை கொண்டுதான் எங்களை மன்னிக்கிறான். அப்படி இல்லை என்று சொன்னால் பல கட்டங்களில் நாங்கள் அந்த மன்னிப்புக்கு கூட தகுதி இல்லாதவர்களாக இருந்திருப்போம். சில பாவங்கள் மனிதர்கள் நீண்ட பிரயத்தனம் செய்தும் அல்லாஹ் மன்னிப்பானா என்று சொல்லக்கூடிய அளவுக்கான மனதை உறுத்தக்கூடிய பாவங்களை சில நேரம் மனிதர்கள் செய்வார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கருணையை கொண்டு மன்னிக்கிறான். இப்போ மன்னிப்புக்கு மனிதன் தகுதி இல்லாமல் இருந்தாலும் கூட அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மன்னிக்கிறான் என்று சொன்னால் இது அவன் புறத்திலே இருந்து மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃபதுலாக இருக்கிறது. அந்த பாவத்திற்கு தகுதியாக அவன் நடந்து கொள்வதாக இருந்தால் நீதம் எப்படி இருந்திருக்கும்? அல்லாஹ் எம்மை தண்டித்திருக்கலாம். மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு சரிக்கு சரி கணக்கு பார்த்து இறைவன் மனிதர்களோடு நடந்து கொள்வதாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனடியாக அதற்கே உரிய தண்டனையை தருவதுதான் நீதியாக இருந்திருக்கும். இருந்தாலும் வல்ல ரப்புல் ஆலமீன் அதையும் தாண்டி மனிதர்களை மன்னிக்கிறான் என்று சொன்னால் இந்த இடத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் எதுவென்று கேட்டால், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது, தௌபா என்பது ஒரு ஃபதுல், அது ஒரு சிறப்பு. அந்த சிறப்பை கொண்டு அல்லாஹ் மனிதர்களை அணுகுகிறான். அவனுடைய இரக்க பார்வை இருக்கிற காரணத்தினால்தான் மனிதர்கள் தங்களுடைய பாவத்திற்கான மன்னிப்பை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு, ஒரு கண்ணியம். அல்லாஹ் விசாலத்தன்மை உள்ளவனாக இருக்கின்ற காரணத்தினால், பரோபகாரமாக அல்லாஹ் நடந்து கொள்கிற காரணத்தினால்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ நாங்கள் இதில் மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி என்னவென்று கேட்டால் சகோதரர்களே, நேற்று நாங்கள் கூறிய பல விஷயங்களோடு இணைத்து நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது, தௌபா என்பது ஒரு ஃபதுலு, அது ஒரு சிறப்பு. அல்லாஹ் மேலதிகமாக தன்னுடைய கருணையை கொண்டு ஸ்பெஷலாக மனிதனை கவனிக்கின்ற காரணத்தினால்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மனிதர்களை மன்னிக்கிறான் என்கிற ஒரு புரிதல், ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தால் தௌபாவுக்கு பிறகு நாம் எப்படி எங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். வலவுலா ஃபதுலுல்லாஹி வரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய மேலதிகமான கண்ணியப்படுத்துதலும் இல்லை என்று சொன்னால், மா ஜக்கா மின்கும் மின் அஹதின் அபதா, உங்களில் யாருமே தூய்மையானவர்களாக பாவத்திலே இருந்து விடுபடக்கூடியவர்களாக ஒரு பொழுதும் மாற முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ அல்லாஹ் அல் குர்ஆனில் தெளிவாக சொல்வது என்னவென்று கேட்டால், நான் மன்னிக்கிறது என்கிறது நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு ஈக்குவல என்கிற விஷயத்தையும் தாண்டி
அதையும் தாண்டி நான் மன்னிக்கிறேன். உங்களுடைய பாவத்துக்கு நான் பிடிக்க போனேன் என்று சொன்னால் நீங்கள் கடுமையான தண்டனையை பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆனால் அதையும் தாண்டி நான் மன்னிக்கிறேன், என்னுடைய அருளை கொண்டு ரஹ்மத்தை கொண்டு உங்களை சூழ்ந்து கொள்கிறேன் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு எண்ணம் நம்முடைய மனதில் ஆழமாக பதிந்தால் மீண்டும் மீண்டும் பாவம் செய்யக்கூடிய ஒரு எண்ணம் வராது. அல்லாஹ்வுடனான அந்த மதிப்பும் மரியாதையும், அல்லாஹ் நம்மளை கௌரவப்படுத்தியிருக்கிறான், கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்கிற எண்ணமும் வளர வளர பாவத்திற்கான சிந்தனை குறைந்து கொண்டே போகும் என்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்களை எப்படி நிர்வகிக்கிறான் இந்த பாவத்தினுடைய விஷயத்தில். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவன் படைத்த இந்த படைப்பினத்தை, மனிதர்களை எப்படி அல்லாஹ் நிர்வகிக்கிறான் என்று சொன்னால் 4 வகைகளில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கட்டம் கட்டமாக பாவத்திலே இருந்து எங்களை கலட்டி எடுக்கிறான். முதலாவது அடிப்படை என்ன? மனிதர்கள் எல்லோருமே அல்லாஹ்வின் பக்கம் தேவை காணக்கூடியவர்கள். எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் ஒரு தேவை என்பது இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் தேவை காணக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். எந்த நிமிடத்திலும் அவர்களிடத்திலிருந்து பாவம் வெளிப்படுவதற்கான அவகாசமும் அந்த தன்மையும் அந்த இயல்பும் அவர்களிடத்திலே இருந்து கொண்டேதான் இருக்கும். அதனால தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, ஓ மனிதர்களே, அந்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உடையவர்களாகவே இருக்கிறீர்கள். யாராக இருந்தாலும் அவர்கள் குறையோடு இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்போ நாங்கள் குறையுள்ளவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகின்ற பொழுது தேவையுள்ளவர்கள் ஃபுகராக்கள், ஃபகீர்கள், இங்கு ஃபகீர்கள் என்று சொல்லப்படுவது எதை? மனிதனுடைய குறைகள் என்கிற அனைத்தையும் இது சாரும், மனிதனுடைய அனைத்து தேவைகளையும் இது சாரும். அப்போ மனிதர்கள் தங்களுக்குள் குறையை உணர்கிற பொழுது, வறுமையை, ஃபக்கீர் என்கிற ஒரு அந்த மனோநிலையை உணர்கின்ற பொழுது, நாம் பரிசுத்தமானவனாக ஆகவில்லையே என்கிற ஒரு ஏக்கத்திற்கு மனிதன் வருகின்ற பொழுது அல்லாஹ்வை நோக்கி அவர்கள் வருகிறார்கள். அதனால தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். யா யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ். இது அடிப்படையான ஒரு விஷயம். தௌபா செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய ஆரம்ப நிலை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? பாவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய மனம் திருந்த ஆரம்பித்தால் உடனடியாக அவன் நினைக்கக்கூடிய விஷயம், நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தேவை காணக்கூடியவர்களாக இருக்கிறோம், அல்லாஹ்வின் பக்கம் விரையக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஃபபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வறுமையை நாங்கள் உணர்வது தான் தௌபாவினுடைய முதலாவது கட்டம். நமக்குள்ள நிறைய குறைகள் இருக்கிறது, நம்ம திருத்த வேண்டி இருக்கிறது, நம்மளை பரிசுத்தப்படுத்த வேண்டி இருக்கிறது, இந்த எண்ணம் முதலாவது வரும். இந்த எண்ணம் வந்தால் அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டு நம்மளை நாடுகிறான், நம்மை நெருங்குகிறான். இந்த சிந்தனை எப்போ வருகிறதோ சகோதரர்களே, நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும், அல்லாஹ் எங்களை நன்மையின் பக்கம் நகர்த்துவதற்கு நாடுகிறான். ஏன்னா பாவம் செய்யக்கூடியவர்கள் எப்பொழுதும் பாவத்தில் தன்னிறைவாக இருப்பார்கள். நமக்கு அல்லாஹ்வின் பக்கம் என்ன தேவை இருக்கிறது? நம்ம எதற்காக வேண்டி தொழ வேண்டும், எதற்காக வேண்டி நோன்பு நோக்க வேண்டும், எதற்காக சதக்கா கொடுக்க வேண்டும், இந்த மாதிரியான ஒரு மனப்போக்கில் தான் அவர்கள் இருப்பார்கள். அப்போ அவங்களுடைய மனோநிலை அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையதாக இருக்குமா, அல்லாஹ்வை நோக்கியதாக இருக்குமா, அல்லாஹ்வின் பக்கம் விரையக்கூடியதாக இருக்குமா என்றால் இருக்காது. அப்போ பாவம் செய்பவர்களுடைய தன்மை என்னவென்றால் அல்லாஹ்வின் பால் வருவதற்கான தேவை இருக்காது. திருந்தக்கூடிய மனிதர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்றால் அடிப்படை ஆரம்பம் அல்லாஹ்வை நோக்கி நகரக்கூடியதாக இருக்கும். அப்போ அல்லாஹ்வை நோக்கி நகர அந்த வீதம் இருக்கிறது. கடுமையாக மன பச்சாதப்பட்டு தனிமையில் அமர்ந்து தன்னுடைய பாவத்திற்காக வருந்தி ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் பக்கமான அந்த தேவையை உணர்கிறானோ அந்த வீரியம் ஒன்று இருக்கிறது. சிலருக்கு கூடுதலான தேவை இறைவன் பால் ஏற்படும். அந்த தேவை ஏற்பட ஏற்பட ஈமானும் அதிகரித்து கொண்டு போகும். அந்த தேவையில் குறைவு இருந்தால் அந்த அளவுக்கு தான் அல்லாஹ்வின் பக்கமான நாட்டம் இருக்கும். அப்போ தௌபா செய்வதற்கான ஆரம்ப நிலையில் நாங்கள் எங்களுடைய தேவையை அதிகரித்து விட வேண்டும். அல்லாஹ்வை நோக்கி நமக்கு நிறைய தேவை இருக்கிறது, இறைவனுடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது, அவன் கனி, நான் ஃபகீர், ஆகவே நான் அல்லாஹ்வை சார்ந்து இருந்தால் மாத்திரமே நான் பாவத்தில் இருந்து என்னால் விடுபட முடியும். இந்த எண்ணம் வருகின்ற பொழுது சகோதரர்களே, இது வீரியம் அடைந்தால் இரண்டாவது ஒரு கட்டம் இருக்கிறது. என்ன இரண்டாவது கட்டம்?
நாங்கள் நன்மையின் பால் விரைவோம், இபாதத்துகளை கூடுதலாக செய்வதற்காக ஆசைப்படுவோம். இறைவன் பக்கம் நம்முடைய பாவங்களை நம்ம சமர்ப்பித்தோம் என்று சொன்னால், இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கு இபாதத்துகளின் மீது ஒரு அன்பும் ஒரு ஆசையும் வரும். இதுக்கு சொல்லுவார்கள் துல்லு தாஆ. ஒரு மனிதன் இபாதத்தின் பக்கம் போகின்ற பொழுது அந்த இபாதத்திலிருந்து ஒரு உபூதியத், நான் அடிமை, அவன் ரப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள் உருவாக ஆரம்பிக்கும். இது இரண்டாவது கட்டம். முதலாவது கட்டம் என்ன? நாங்கள் ஃபக்ர், எங்களுக்குள் தேவையை உணர்கிறோம். தேவை உணர்ந்தால் இரண்டாவது கட்டம் என்ன? அல்லாஹ்வை நோக்கி நாங்கள் வருகிறோம். அல்லாஹ்வை நோக்கி வருவதற்கான ஊடகம் எது? இபாதத்து. நாங்கள் நோக்கக்கூடிய நோன்புகள், நாங்கள் செய்யக்கூடிய திக்ருகள், எங்களுடைய தஹஜ்ஜத் வணக்கங்கள், எங்களுடைய சதகாக்கள், இதெல்லாமே நாங்கள் சொல்வது தாஆத்துகள், அல்லாஹுக்கு நாங்கள் அடிபணிகிற செயற்பாடுகள். இந்த இபாதத்துகளை தௌபாவுக்கு பிறகு நாங்கள் அதிகரிக்க வேண்டும். தௌபா செய்துவிட்டு அதை ஊக்குவிக்காமல் இருந்தோமையாக இருந்தால் மீண்டும் எங்கு போய் சேர்ந்து விடுவோம்? அதே பாவத்தின் பக்கம் மீண்டும் நாங்கள் போய் சேரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அப்போ அந்த தௌபாவை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் எங்களை நிர்வகிக்கிற இரண்டாவது பகுதி தான் சகோதரர்களே தாஅத், இபாதத் என்று சொல்வது. இப்போ நிறைய இபாதத் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். இந்த இபாதத்து செய்ய முயற்சி செய்து செய்து ஒரு கட்டம் வரும். அதுதான் மூன்றாவது கட்டம் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். என்ன கட்டம்? அல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பிப்போம். அது துல்லுல் ஹுப்பு என்று சொல்வார்கள். அல்லாஹ்வோட நேசம்னு ஒன்று வருமே, அந்த நேசம் அது அதிகரித்து விட்டால் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹுக்காக வேண்டியே அர்ப்பணிப்பதற்கு தயாராகி விடுவான். இது அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை நிர்வகிக்கக்கூடிய எத்தனாவது கட்டமாக இருக்கிறது? மூன்றாவது கட்டமாக இருக்கிறது சகோதரர்களே. இந்த மூன்றாவது கட்டம் வருகிற வரைக்கும் நாங்கள் முயற்சி செய்து கொண்டே போனோமையாக இருந்தால், நான்காவது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு தௌஃபீக்கான ஒரு கட்டம் இருக்கிறது என்னவென்று கேட்டால் துல்லுல் மாசியா என்று சொல்வார்கள். நாங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நோக்கி போகிறோமோ அப்போ பாவத்தினுடைய அந்த வீரியம் குறைந்து கொண்டு போகும். இந்த நிலையை அடைகிற வரைக்கும் கடுமையாக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. முதலாவது என்ன? இறைவன் பக்கம் தேவை காணுகிறோம். இரண்டாவது என்ன சகோதரர்களே? அந்த தேவை நமக்கு இருக்கிற காரணத்தினால் இபாதத்தின் பக்கம் கடுமையாக தேவை காணுகிறோம். அந்த இபாதத்தில் அதிகம் ஈடுபட இறைவனின் மீது நேசமும் பாசமும் எங்களுக்கு உருவாக இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய ஒரு உணர்வு நமக்குள் வருகின்ற பொழுது பாவத்தின் மீது வெறுப்பு வருகிற ஒரு நிலைமையை நாங்கள் அடைவோம். இதுதான் நாலாவது கட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷீமத், அவங்களுடைய பண்பே எப்படி இருக்குமாம்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு பாவத்தை காணுவார்களையாக இருந்தால் அந்த பாவத்தின் மீதான வெறுப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் தெரியும். யூரஃபு ஃபி வஜ்ஹிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முகத்தில் தெரியும் அந்த பாவத்தின் மீதான வெறுப்பு. இப்போ பாவத்தின் மீதான வெறுப்பு வர வேண்டும். கஷ்டப்பட்டு பாவத்தை விடுவதுங்கிற நிலைமை இருந்தால் பாவத்தின் பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சினிமாவை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணமும் இருக்கிறது, அதை விட்டு விலக வேண்டும் என்கிற எண்ணமும் இருக்கிறது. இப்படி ரெண்டு நிலைமை இருந்தால் வெறுப்புணர்வு நமக்குள் இன்னும் வரவில்லை. அல்லது ஒரு மனிதர் புகைத்து கொண்டிருக்கிறார், புகைத்தலை விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் வருகிறது. புகைப்பதற்கான ஆசையும் அவருக்கு இருக்கிறது. இப்போ ஆசையும் அங்கு இருக்கிறது, அதை விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் இருக்கிறது என்றால் இன்னும் புகைத்தலின் மீது இவருக்கு வெறுப்பு வரவில்லை. அப்போ தௌபா நம்ம எந்த நிலைமைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் சகோதரர்களே, பாவத்தை வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம எங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்குத்தான் நோன்பு காலங்களில் இந்த பயிற்சிகள் நமக்கு வழங்கப்படுகின்றன. கூடுதலான இபாதத்துகள். இந்த இபாதத்தினுடைய விளைவு இறைவனின் நேசத்தை ஆரம்பித்து இறைவனை நேசிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது இறைவன் வெறுக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் விட வேண்டும் என்கிற நிலைமைக்கு வருவோம். அன்புள்ள சகோதரர்களே, இது இறைவனுடைய நிர்வாகமாக இருக்கிறது. தௌபா செய்யக்கூடியவரை அல்லாஹ் எப்படி நிர்வகித்து தன் பக்கம் அரவணைத்து தான் சித்தப்படுத்தியிருக்கக்கூடிய சுவர்க்கத்தை அல்லாஹ் தயார் செய்கிறான் என்று சொன்னால், இந்த கட்டங்களை எல்லாம் தாண்டி அவனை பராமரித்து வருவதன் மூலமாகத்தான் நமக்கு எது கிடைக்கிறது? சுவர்க்கம் என்பது கிடைக்கிறது சகோதரர்களே. ஆக இந்த 4 விஷயங்களை தௌபா செய்ய நாங்கள் நினைத்தால், நாங்கள் பாவத்தை விட வேண்டும் என்று நாங்கள் நினைத்தால், இந்த 4 விடயங்களையும் எங்களுடைய மனதில் நாங்கள் ஆழமாக என்ன செய்து கொள்ள வேண்டும்? பதித்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக தௌபாவுக்கு பின்னரான இந்த வாழ்க்கை இருக்கிறது, இது சாதாரணமான ஒரு வாழ்க்கை கிடையாது.
நீங்கள் தௌபா செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த தௌபாவுக்கான விளைவை உங்களில் காட்டுகிறான். அல்லாஹ் தவ்வாப் என்பதற்கான விளைவு, அதனுடைய அசர், அதனுடைய தடயம் நம்முடைய வாழ்க்கையில் புரியக்கூடியதாக இருக்கும். இப்போ மனிதனை பாருங்கள், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்சான் அஜூலா என்று சொன்னால் என்ன, ரொம்ப அவசரப்படக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ மனிதன் அவன் பலவீனப்படக்கூடிய பல இடங்கள் இருக்கின்றன, பல தளங்கள் இருக்கின்றன, பல கவர்ச்சிகள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு முக்கியமான பகுதிகளில் இருக்கின்றன. அந்த இடங்களை அவன் சந்திக்கின்ற பொழுது அவசரப்படுகிறான். ஆனால் நம்ம அவசரப்படுகிறோம். அல்லாஹ்வை பற்றி வருகின்ற பொழுது அல்லாஹ் அவசரப்படுவதில்லை என்று வருகிறது, ஹலீம் என்று வருகிறது. நாங்கள் அஜூலாக இருக்கிறோம். வக்கானல் இன்சானு அஜூலா, மனுஷன் ரொம்ப அவசரப்படுகிறான். அதே மாதிரி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஹலீம், ரொம்ப நிதானமானவனாக இருக்கிறான். சகோதரர்களே, அப்போ நாங்கள் அல்லாஹ் பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்தால் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ஹில்ம் என்கிற நிதானம் எங்களிடத்தில் அல்லாஹ் தந்திருக்கிறான். நான் நிதானமாக இருக்கிறேன், நீ அவசரப்படுகிறாய், நான் நிதானமாக இருக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான தௌபா செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய, தௌபாவை நினைக்கக்கூடியவர்கள், தௌபாக்குரிய ஆசை இருக்கிறதா, பாவத்தை விட்டு விலகி நாளை மறுமை நாளில் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதா, நாங்கள் நினைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஹில்மு நமக்கு கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய அந்த நிதானம் இருக்கிறதுனால தான் இன்னமும் தௌபா செய்வதற்கான அந்த அவகாசத்தை அவன் தந்து கொண்டிருக்கிறான். இன்னும் ஒரு நிமிஷம் பாக்கி அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால் அது கூட அல்லாஹ்வுடைய ஹில்மு என்கிற மிகப்பெரிய ஒரு நியாமத் சகோதரர்களே. அதனால அல்லாஹ்வுடைய ஹில்மு என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அது இந்த உலக வாழ்க்கையில் நம்ம அதை உணர வேண்டும். அல்லாஹ் ஹலீம் என்கிற ஒரு சிவத்தினை நாங்கள் படிக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஹில்ம் என்கிற அந்த அதாவது நிதானம், இது நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் உணர்கிறோமா என்று சொன்னால் நிறைய பேர் அதை சிந்தித்து பார்ப்பதில்லை. இப்போ பாருங்கள், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே மனிதனை பற்றி சொல்லுகின்ற பொழுது கஃபூர் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? கஃபூர்களாக இருக்கிறார்கள். கஃபூர்கள் என்று சொன்னால் யார்? நன்றி மறந்தவர்களாக இருக்கிறார்கள். நிறைய நியமத்துகளை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தருகிறான். அந்த நியமத்துகள் எல்லாத்தையுமே வாங்கி கொண்டு பாவம் செய்கிறார்கள். அப்படி பாவம் நன்றி மறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தான் என்ன சொல்வது? கஃபூர் என்று சொல்வது. ஆனால் மனிதன் கஃபூராக இருந்தால் அல்லாஹ் எப்படி இருக்கிறான்? சபூராக இருக்கிறான். சகோதரர்களே, மனிதர்கள் கஃபூர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ் யாராக இருக்கிறான்? சபூர். சபூர் என்றால் என்ன? ரொம்ப பொறுமையாக இருக்கிறான். நாங்கள் செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான பாவங்களுக்கும் அவன் உடனடியான தண்டனையை தருவதில்லை. சனஸ்தத்ரிஜும் விட்டு கொண்டே இருப்பான். சில நேரம் பாவம் செய்யக்கூடியவங்க எப்படி மனநிலைக்கு வருவாங்க தெரியுமா? ஏன் அல்லாஹ் என்னை இன்னும் தண்டிக்கவில்லை என்கிற மனோநிலைக்கு வர அளவுக்கு மனுஷன் பாவம் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு காலம் நீண்டு கொண்டே போகும். அந்த காலத்திலெல்லாம் இவர் யாராக இருந்து கொண்டே இருப்பார்? கஃபூர்களாக, குஃப்ரான் என்று வரக்கூடிய நன்றி மறத்தல் என்கிற ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர் பாவம் செய்கிற அந்த அவ்வளவு காலமும் சகித்து கொண்டே இருக்கிறான். அவனே உங்களுக்கு பல நியமத்துகளை செய்கிறான். ஆனால் அந்த நியமத்துகளை எல்லாம் மறுத்து கொண்டு நீங்கள் வாழுகிறீர்கள். அல்லாஹ் சபூராக இருக்கிறானா இல்லையா? இந்த அல்லாஹ்வுடைய சபுர் நம்முடைய வாழ்க்கையில் உணர வேண்டும் சகோதரர்களை. இதுக்கு தான் சொல்வார்கள் ஆதாரு தௌபா, தௌபாவினுடைய தடயங்கள். அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களோடு எப்படி நடந்து கொள்கிறான் என்கிற இந்த ரெண்டு விஷயத்தை உணர்ந்தாலே போதும். இதுக்கு பிறகு பாவத்தின் பக்கம் போக மாட்டார்கள். நாங்கள் கஃபூர்களாக இருந்து, நாங்கள் அஜூல்களாக இருந்து, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஹலீமாகவும் அவன் சபூராகவும் இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அது நமக்கு செய்யக்கூடிய பெரிய நியாமத்து சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய பிடி வருவதற்கு முன்னால் அல்லாஹ் ஏன் என்னை இன்னும் தண்டிக்கவில்லை என்கிற அந்த தண்டனைக்குரிய அந்த நேரம் வருவதற்கு முன்னால் இந்த விஷயங்களை ஒரு மனிதர் உள்வாங்கிக் கொள்வாரையாக இருந்தால் நிச்சயமாக அவர் பாவத்தின் பக்கம் போவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கும் சகோதரர்களே. ஆக தௌபா என்று வருகின்ற பொழுது இந்த விஷயங்களை நாங்கள் ரொம்ப ஆழமாக, நேற்றும் நான் பல விஷயங்களை சொல்லியிருந்தேன், இவற்றை எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் உள்வாங்க வேண்டும். இதை விட ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா சகோதரர்களே? தௌபா செய்யக்கூடியவருக்கு இறைவனுடைய அணுகுமுறை, அல்லாஹ் எப்படி தௌபா செய்யக்கூடியவர்களை அணுகுகிறான் என்கிற அந்த அணுகுமுறையில்
மிக உச்சபட்சமான விஷயம். இவ்வளவு நேரம் சொன்னதும் மிக உச்சபட்சமான விஷயம்தான். ஆனால் அதிலும் பிரமிக்கக்கூடிய வகையில் தௌபா செய்யக்கூடியவர்களோடு அல்லாஹ் அணுகுகிற ஒரு அணுகுமுறை இருக்கிறது சகோதரர்களே, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அஷத்து ஃபரஹம் பி தௌபதி அப்திஹி, தௌபா செய்தால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மிக கடுமையாக சந்தோஷப்படுகிறானாம். எந்த அளவுக்கு உதாரணத்தையும் சொன்னார்கள். ஒரு மனிதன் வாழ்வாதாரத்துக்காக உசிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு கட்டத்தை உதாரணமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு பிரயாணம் போகின்ற பொழுது அவருடைய வாகனத்தில் தான் அவருடைய கட்டுச்சாதனங்கள் இருக்கின்றன, உணவு இருக்கின்றன, குடிபானங்கள் இருக்கின்றன. அவர் அயர்ந்து தூங்கி விடுகிறார். தூங்கி விடுகின்ற பொழுது அவருடைய வாகனம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்படியான ஒரு நிலைமையில் இதற்கு பிறகு என்னுடைய வாகனம் இதற்கு கிடைக்கவே மாட்டாது என்று நம்பிக்கையை இழந்து போகக்கூடிய ஒரு கட்டத்துக்கு அவர் வந்து விடுகிறார். அதற்கு பிறகு அலுப்பு என்கிற ஒரு நிலைமை நம்பிக்கை இழந்து ஐஸ என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அவனுடைய முழு நம்பிக்கையுமே இழந்து போய்விடும். அப்படி முழு நம்பிக்கையும் இழந்து போய் ஒரு மரத்தின் நிழலின் கீழ் அவன் தூங்கி கொண்டிருக்கிற பொழுது திடீரென அவன் எழுந்து பார்க்கிறான், அவனுடைய அந்த வாகனம் அங்கே இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு அவன் சந்தோஷப்படுவானோ அதைவிட கடுமையாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சந்தோஷப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌபாவுடைய விஷயத்தில் சொல்கிறார்கள். இந்த மனிதன் இழந்தது எதை? சாதாரணமான விஷயத்தை இழக்கவில்லை. அஸ்பாபுல் ஹயா, வாழ்க்கைக்கான தேவையை இழக்கிறான். இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் வாழ்க்கைக்கான தேவையை இழந்து இதற்கு பிறகு உயிர் பெற்றதை போல ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு அமைகிறது. அந்த சந்தர்ப்பம் உலகத்தில் மிக கடுமையான சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இதைவிட ஒரு மேலே உள்ள உதாரணத்தை சொல்ல முடியாது. மனிதனுக்கு கடைசி கட்டம் நம்முடைய வாழ்க்கை இனி முடிந்து விட்டது என்கிற நிலைமையில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற உதவி இருக்கிறது. இதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்சமான உதவி. இதில் வார சந்தோஷம் என்பது இதைவிட ஒரு சந்தோஷம் வேறு எதுவும் கிடைக்காது. ஏன்னா உலகத்தில் கோடிக்கணக்கான ஒரு ரூபாவை இழந்தால் வேறு வழி இருக்கும், மாற்று வழி இருக்கும் அது கிடைப்பதற்கு. ஆனால் உயிர் போவதற்கான அனைத்து சாத்தியப்பாடும் இருக்கிற நிலைமையில் அவனுடைய உயிர் பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு இதை தாண்டிய ஒரு சந்தோஷம், ஒரு நிகழ்வு, ஒரு சந்தர்ப்பம் இருக்க முடியாத சகோதரர்களே. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டி அந்த நிலைமையில் அவன் படுகிற சந்தோஷத்தை விட அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சந்தோஷப்படுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன ஆச்சரியமான விஷயம்? அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய சிஃபத் என்னவென்றால் கொடுத்து விட்டு கொடுக்கப்பட்டவர் சந்தோஷப்படுவதை விட அல்லாஹ் சந்தோஷப்படுவது. இது அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் ஒன்று. வாங்குகிறவர் எப்படி வாங்குவார்? அந்த பாவ மன்னிப்பை உணர்றவர் அல்லாஹ் என்ன தண்டிப்பானோ அல்லது மன்னிப்பானோ என்கிற மனோநிலை நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். இல்லை நான் செய்கிற பாவத்தை எல்லாம் நாங்கள் பட்டியல் போட்டால் இதற்கு எவ்வளவு தண்டனைகள் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அல்லது தரப்படுகின்ற அந்த சதக்காவை வாங்கி கொண்டு சந்தோஷமாக அவன் போய்விடுவான். கொடுத்தவர் என்கிற ஒரு நிலைமை இருக்கிறதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபத்தை பற்றி வருகின்ற பொழுது பாருங்கள், இந்த நெருக்கமான ஒரு சிபத்து சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசுகிற காற்றை விட அதிகம் சதக்கா கொடுப்பவர்களாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய அடிப்படை தேவை போக வருகிற எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. யாரு கேட்டு வந்தாலும் கொடுத்து விடுவார்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சிபத்து என்னவென்றால் கொடுத்து விட்டு கொடுக்கப்பட்டவர் சந்தோஷப்படுவதை விட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அதனால அல்லாஹ்வுடைய தூதரை மிஞ்ச சதக்கா கொடுப்பதில் யாரும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரமதானுடைய விசேட தன்மையை பற்றி வருகிற ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அதை விட ஒரு படி மேலேறி தௌபா என்கிற சதக்காவை உங்களுக்கு தந்துவிட்டு தௌபா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாரத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உங்களுக்கு தந்துவிட்டு தௌபாவை பெற்றுக்கொண்ட நீங்கள் படுகிற சந்தோஷத்தை விட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுடைய விஷயத்தில் சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னால்
இதை விட ஒரு நியாமத் இருக்க முடியுமா? கற்பனை செய்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே. ஆக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த தௌபாவின் மூலம் சந்தோஷப்படுகிறான் என்கிற அந்த விஷயத்தை நாங்கள் உள்வாங்கி கொண்டாலே, இந்த ஹதீதை நாங்கள் மனதில் வைத்து கொண்டாலே, இதற்கு பிறகு பாவத்திற்கான கதவை தட்டுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவானது. நிறைய வாய்ப்புகளையும் உங்களுக்கு நான் நேற்றிலிருந்து சொல்லி கொண்டு வருகிறேன் அன்புள்ள சகோதரர்களே. இந்த இடத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அர்ஹமு பி ஐபாதிஹி மினல் வாலிததி பி வலதிஹா. தன்னுடைய பிள்ளையை ஒரு தாய் நேசிப்பதை விட அல்லாஹ் நேசிக்கிறார். ஏன்னா பிள்ளை எவ்வளவுதான் தப்பு செய்து விட்டு வந்தாலும் அந்த மகன் சாப்பிடாம தூங்குவதை அந்த தாய் ஒரு காலம் விரும்ப மாட்டாள். தாய்க்கு அநியாயம் செய்திருந்தாலும் சரி, தாயை நோவினைப்படுத்தியிருந்தாலும் சரி, தாயுடைய எந்த விருப்பத்தையும் தகப்பனுடைய எந்த விருப்பத்தையும் அவர் நிறைவேற்றாமல் இருந்தாலும் சரி, மிக மோசமானவனாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் யார் மிக மோசமானவனாக பார்க்கப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட ஒருத்தனாக இருந்தாலும் சரி, அவனை பெற்றெடுத்த தாய் அவன் சாப்பிடாமல் இருப்பதையும், அவன் நோவினைப்படுவதையும், அவன் தாங்கிக் கொள்ள முடியாத வலியை சுமப்பதையும், அவன் துன்பங்களை அனுபவிப்பதையும் ஒரு தாய் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். அவனுடைய தவறை அவள் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்பது ஒரு பகுதி. ஆனால் அவனுடைய நலன் சார்ந்த விஷயங்களில் தாயும் தகப்பனும் ஒரு காலம் விட்டு கொடுப்போடு நடந்து கொள்ள மாட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதைவிட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதனை நேசிக்கிறான் என்று சொன்னால் தௌபாவினுடைய இந்த வாசல் எந்த அளவுக்கு திறந்திருக்கிறது, நமக்கு எவ்வளவு அவகாசம் தரப்பட்டிருக்கிறது. அன்புள்ள இதையும் தாண்டி நாங்கள் தௌபா செய்யாமல் இருந்தால், இதற்கு பிறகும் பாவத்திலேயே திளைத்திருப்போமையாக இருந்தால் அது மிக ஆபத்தாக முடிந்துவிடும். இந்த அவகாசம் எல்லாம் யாருக்கு கிடைக்கிறது? தௌபா செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நாங்கள் நேற்றிருந்து தௌபாவுக்கு பின்னர் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களை எப்படி நிர்வகிக்கிறான், எப்படி எங்களை பாதுகாக்கிறான், எங்களை எப்படி அரவணைக்கிறான் என்கிற பல விஷயங்களை உங்களோடு நான் பேசியிருந்தேன். அன்புள்ள சகோதரர்களே, தௌபாவுக்கு என்று சில இலக்கணங்கள் இருக்கின்றன. நாங்கள் தௌபா செய்ய போனால் இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலமும் தௌபாவுக்குரிய காலத்தை நாங்கள் பிற்படுத்தி கொண்டே போகக்கூடாது. நாளைக்கு தௌபா செய்வோம், அல்லது அதற்கு அடுத்த பிறகு நாங்கள் தௌபா செய்வோம், அல்லது செய்து கொண்டிருக்கிற பாவத்திற்கு கொஞ்சம் காலத்தை நாங்கள் விட்டு கொடுப்போம். இந்த பிற்படுத்துதல் தௌபாவுக்குள் என்ன செய்யக்கூடாது? வந்துவிடக்கூடாது. என்ன காரணம் என்றால், நாங்கள் தௌபாவினுடைய அந்த காலத்தை பிற்படுத்தி கொண்டே போகின்ற பொழுது செய்கின்ற பாவம் இருக்கிறது, அது வீரியம் அடைந்து கொண்டே போகும். நாளுக்கு நாள் அது வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும். இப்போ நாளைக்கு தௌபா செய்து மீண்டு விடலாம் என்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பவர் இன்றைக்கு செய்தால் சுலபமாக இருப்பதை விட நாளைக்கு செய்வது கஷ்டமாக இருக்கும். அல்லது ஒரு மாதத்துக்கு பிறகு அல்லது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தௌபா செய்வோம் என்று நினைக்கிறாரே, அந்த எண்ணம் அவரிடத்திலே இருக்கிறது, பாவமும் அவரோடு பயணிக்கிறது என்றால் ஒவ்வொரு நிமிடமும் அதிகரிக்க அதிகரிக்க, அந்த காலமும் அதிகரிக்க அதிகரிக்க தௌபா செய்கின்ற அந்த சுலபத்தன்மை கஷ்டமானதாக மாறிக்கொண்டே போகும். இந்த பாவத்தினுடைய தன்மை அப்படித்தான். பாவம் என்பது என்ன செய்யும் என்றால், அதற்கான கன்றுகளை அது ஈண்டு கொண்டே இருக்கும். அது துனூபு துவல்லிது என்று அறிஞர்கள் சொல்வார்கள். பாவம் இனப்பெருக்கம் அடையக்கூடிய தன்மை கொண்டது. எப்படி வைரசுகள் அது பெருகும் என்று சொல்வார்களோ, விகாரம் அடையும் என்று சொல்வார்களோ, அது மாதிரி பாவம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் சகோதரர்களே, இனப்பெருக்கம் அடைந்து கொண்டே போகும். அப்போ நாங்கள் பாவத்திற்கான விடுபடுதல், தௌபாவுக்கான கால அவகாசத்தை நீட்டிக்கொண்டே போவோமையாக இருந்தால் தௌபா செய்வது கஷ்டமாக இருக்கும். இன்னும் சொல்வதானால், நாங்கள் அந்த கால அவகாசத்தை பிற்படுத்த நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ரெண்டு வகையில் பாவம் செய்கிறோம். ஒரு வகையில் எப்படி பாவம்? நாங்கள் செய்கிற பாவம் ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்கிறான் என்று சொன்னால் அவன் செய்கிற அந்த செயற்பாடே ஒரு பாவம். அந்த பாவத்தில் இருந்து விடுபடுவதற்கான காலத்தை அவன் நீட்டிக்கொண்டு போகிறானே, அது இன்னொரு பாவம். அப்போ பாவமும் ஒரு பாவமாக இருக்கிறது. அந்த பாவத்திற்கான விடுதலையை அவன் நீட்டிக்கொண்டு போவதனால், அதை பிற்படுத்துவதனால் அதுவும் ஒரு பாவமாக இருக்கிறது. இப்போ எத்தனை பாவங்கள் சேர்ந்து கொள்கின்றன? இரட்டிப்பு பாவங்கள் சேர்ந்து கொள்கின்றன சகோதரர்கள். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன தெரியுமா?
எப்பொழுதுமே பாவத்திற்கு என்று ஒரு ஷூம் இருக்கிறது, ஒரு அபசகுணம் என்று சொல்லுவார்கள். அபசகுணம் என்று சொன்னால் என்ன? அதற்கான ஒரு வறட்சி இருக்கிறது. நாங்கள் கூடுதலாக பாவம் செய்தோம் என்று சொன்னால் அந்த பரக்கத்தில்லாத தன்மையும் சேர்ந்து கொண்டே வரும் அந்த பாவத்தோடு. இந்த எல்லா பரக்கத்தில்லாத தன்மை, இறைவனுடைய சாபத்திற்குரிய வாசல்கள், இதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து அந்த தௌபாவும் பிற்படுத்தி போகின்ற பொழுது நாங்கள் நினைத்த நேரத்தில் தௌபா செய்வது கடினமாக இருக்கும். அதனால தான் தௌபாவினுடைய இலக்கணத்தில் மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம், தௌபா செய்கிற எண்ணம் வந்துட்டா, நேற்று நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த பாவத்திற்கான புரிதலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இது பாவம் என்கிற புரிதல் நம்முடைய மனதில் லேசாக வரும்பொழுதே நினைத்து கொள்ள வேண்டும், ஓஹோ அல்லாஹ் என் மீது இறக்கப்படுகிறான், அல்லாஹ் எனக்கு நியாமத்து செய்வதற்கு தயாராகிறான், பாவத்திலே இருந்து விடுதலையாக்கி சுவர்க்கத்தின் பக்கம் என்னை கொண்டு செல்வதற்கான வாசலை மெல்ல அல்லாஹ் திறக்கிறான் என்கிற புரிதல் வருகின்ற பொழுதே தௌபாவில் ஈடுபட்டு விட வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தை உடனடியாக கெச் பண்ணி விட வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தை உடனடியாக நாங்கள் அதை ஒரு அவகாசமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சகோதரர்களை, இது தௌபாவினுடைய மிக முக்கியமான ஒரு இலக்கணம். இதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, தௌபா செய்கின்ற பொழுது இரண்டாவது ஒரு இலக்கணம் இருக்கிறது. ஒரு மிக முக்கிய நாங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் அவன் சில பாவங்களை தான் நினைவில் வைத்துக் கொள்வான். அவனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ ஆண்டு காலங்களில் அவன் செய்த பாவங்களை எல்லாவற்றையுமே எதிலே நினைவில் வைத்துக் கொள்வதில்லை, அவனுடைய நினைவில் அது இருப்பதில்லை. ஒரு சில பாவங்களை அவன் மனதிலே வைத்து கொண்டிருப்பான். ஆனால் கணக்கிட்டால் நிறைய பாவங்களை செய்திருப்பான். அவனுடைய உடலால், நாவினால, பார்வையினால, செயலினால, அவனுடைய சமயோசனமற்ற சிந்தனையினால, இப்படி வாழ்க்கை முழுக்க நிறைய பாவங்கள் நிறைந்திருக்கும். ஆனால் அதை அவன் உணர்ந்திருக்க மாட்டான். ஒரு சில பாவங்கள் மாத்திரம்தான் அவனுடைய நினைவில் இருக்கும். அப்போ தௌபா செய்கின்ற பொழுது நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பொதுவான ஒரு தௌபா என்கிற ஒரு பகுதி இருக்கிறது, அதை நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய விதி என்னவென்று கேட்டால், எந்த பாவமாக இருந்தாலும் பாவமூழ்ச்சி பெற வேண்டும். அது சிறிய பாவமாக இருந்தாலும் சரி, பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவத்திற்கும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? தௌபா செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு சில பாவங்களுக்கு தௌபா, இன்னொரு சில பாவங்களை நாங்கள் மறந்தோ அல்லது மறதியின் காரணமாகவோ அவதானம் இல்லாத காரணமாகவோ விட்டுவிட முடியாது. இறைவனுடைய சுன்னா என்னவென்று கேட்டால், மனிதர்களே, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் தௌபா உண்டு. அப்போ கணக்கிட்டால் நாங்கள் நூற்றுக்கணக்கான தௌபா, ஆயிரக்கணக்கான தௌபா செய்ய வேண்டியிருக்கிறது. முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த அளவுக்கு தௌபா செய்தார்கள் என்பதை இந்த குறிப்பில் இருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு நாளைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவைகள் தௌபா செய்கிறார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாவுக்கே அந்த ஒரு நிலையை உணர்ந்து இறையின் பக்கம் நெருக்கம் அடைய வேண்டும் என்கிற அடிப்படையில் கூடுதலாக ரசூலுல்லா தௌபா செய்கிறார்கள் என்று சொன்னால், இப்போ நாங்கள் எந்த அளவுக்கு தௌபா செய்ய வேண்டும்? அன்புள்ள சகோதரர்களை, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும் தௌபா என்கிற ஒன்று அவசியம். இதை நாங்கள் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். அப்போ தௌபா செய்கின்ற பொழுது பொதுவான தௌபாவையும் இணைத்து கொள்ள வேண்டும். இதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அழகிய பிரார்த்தனை நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யகூலு ஃபி சுஜூதிஹி, ரசூலுல்லாஹ் தங்களுடைய சுஜூதில் ஓதுவார்கள். எப்படி ஓதுவார்கள்? அல்லாஹும்ம ஃபிர்லி தன்பி, என் பாவத்தை மன்னித்து விடு இறைவா, பாவத்தை மன்னித்து விடு இறைவா என்று சொல்லிவிட்டு எவ்வளவு அழகான பிரார்த்தனையை சொல்கிறார்கள் என்று பாருங்கள். குல்லஹு, எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு இறைவா, சிறிய பெரிய, என் நினைவில் இருக்கக்கூடிய, என் நினைவை விட்டு மறந்த, நான் கவனஹீனமாக தௌபா செய்யாமல் விட்டுவிட்ட அல்லது பல ஆண்டு காலங்களுக்கு முன்னால் நான் செய்த பாவங்கள், குல்லஹு, எல்லாவற்றையும் நீ மன்னித்து விடு இறைவா. திக்கஹு, நுணுக்கமான பாவங்கள். சில நுணுக்கமான பாவங்களை நாங்கள் புரிந்து கொள்ள மாட்டோம். ஏன்னா மனிதன் பாவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை கூட உலக அளவுக்கு, வானம் பூமி அளவுக்கான நரகத்தில் தூக்கி போடுவதற்கான பாவமாக அது இருந்திருக்கும். லாயுல் கீலஹா பாலத், அவனுடைய அந்த கூர்மையான பார்வையினால் அவன் பாவித்த அந்த ஒரு சிறிய வார்த்தையின் பாரதூரத்தை அவன் உணர்ந்திருக்க மாட்டான். உணர்ந்திருந்தால் தௌபா செய்திருக்க வாய்ப்பு இருக்குமா இல்லையா?
அப்போ அதற்கெல்லாவற்றுக்கும் சேர்த்து பிரயாச்சித்தனம் கேட்கக்கூடிய வகையில் இந்த பிரார்த்தனை இருக்கிறது. பாருங்கள் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், தன்பி குல்லஹு திக்கஹு, நுணுக்கமான பாவங்களாக இருந்தாலும் சரி, வஜில்லஹு, வெளிப்படையாக தெரிகிற கண்ணுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலான பாவமாக இருந்தாலும் சரி, அவ்வலஹு, ஆரம்ப காலத்தில் செய்த பாவமாக இருந்தாலும் சரி, இள வயதில் செய்திருந்த பாவமாக இருந்தாலும் சரி, ஆஹிரஹு, பிற்பட்ட காலங்களில் செய்த பாவமாக இருந்தாலும் சரி, அலானியத்தஹு, இன்னும் இந்த சொற்களே போதும் எல்லா பாவத்தையும் உள்ளடக்கிக் கொள்வதற்கு. அதனோடு நிறுத்தி கொள்ளாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் 2 வார்த்தையை சேர்க்கிறார்கள். அலானியத்தஹு, மக்களுக்கு தெரிகிற வகையில் செய்த பாவம். இறுதியாக முக்கியமாக சேர்க்கிறார்கள் சிர்ரஹு, ரகசியமாக செய்த பாவம். என்னது சிர்ரு என்கிற அந்த இடம் இருக்கிறதே பாவத்திற்கு மிக வாய்ப்பான இடம். அதனால தான் நாளை மறுமை நாளில் சுவர்க்கம் போங்கள் அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது நற்சோபனம் சொல்லுகின்ற நிலைமையில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா யாருக்கு அது என்று சொல்லுகின்ற பொழுது மறைவில் இறைவனை பயந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்களை சொல்லுகின்ற பொழுது சகோதரர்களே, இந்த பிரார்த்தனை நாங்கள் அழகாக மனப்பாடம் செய்து ரசூலுல்லாஹ் எங்க ஓதுவாங்களாம்? இதை சுஜூதுல ஓதுவார்களாம். சுஜூது எப்படிப்பட்ட இடம்? அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒரு இடம். அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான அந்த இடத்திலே இருந்து கொண்டு நாங்கள் கேட்க வேண்டும். அல்லாஹும்ம ஃபிர்லி தன்பி குல்லஹு வ திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு. இந்த பிரார்த்தனையை காண ரசூலுல்லாஹ் யகூலு, அதிகம் ஓதக்கூடியவர்களாக இருந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாக அது இருந்தது. அடிக்கடி ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த பிரார்த்தனையும் இந்த உரையோடு சேர்த்து நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளில் நாங்கள் இதனுடைய தொடரை நாங்கள் பார்க்கலாம். நாம் நேற்றிருந்து சொல்லக்கூடிய இந்த தகவல்களை நன்கு உள்வாங்கிக் கொள்ளுங்கள். தௌபா சம்பந்தமான ஒரு தெளிவான புரிதல் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். வல்ல ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.